சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் ஆலய வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு இந்த சாயங்கால வேளையிலே வருகின்ற ராகு கால நேரம், இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த சிறப்புகள் அனைத்தும் கிடைக்குமா. செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திரதோஷம் உடையவர்களெல்லாம் இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்து குங்கும அர்ச்சனைகள் செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அந்த அன்னையனுடைய அருளினாலே எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. பொதுவாக நாம் இந்த அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி சொன்னாள். அந்த அறம் செய்வதற்கு விருப்பமுடையவர்களாக இருந்தாலே அது ஒரு பெரிய தர்மம் ஆகிறதாம். எனவே நாம் தர்ம சிந்தனை நமக்கு வர வேண்டும். நாம் ஆலயங்களுக்கு சென்றால் நம்மால் முடிந்த ஏதோ ஒரு சிறிய தொகை, மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள், ஒரு சிறிய நம்மால் முடிந்த ஒரு காணிக்கையை வழங்க வேண்டும். அங்கே யாராவது ஏழைகள் இருந்தால் இல்லை என்று சொல்லாமல் நம்மாலே முடிந்ததை அவர்களுக்கு ஏதோ கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அது நமக்கு இன்னும் நிறைய இறைவன் அள்ளி 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 கொடுப்பாராம். தர்ம சிந்தனைகள் நமக்கு வருகின்ற பொழுது இந்த தர்மம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும் என்றார்கள். தர்மம் தலை காக்கும் என்பது நம்முடைய தலைமுறையை காக்கக்கூடியது. நாம் செய்கின்ற தர்மங்கள் 7 தலைமுறையை காக்கக்கூடியதாம். தர்மம் தலை காக்கும், தலைமுறையை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும். தர்ம சிந்தனைகள் நாம் இருக்க வேண்டும். இப்போ பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் புண்ணியம், புண்ணியம் செய்கின்ற பொழுது அது தர்மம் என்கிற கணக்கில் போய் சேரும். எனவே அவ்வாறு அந்த பெற்றோர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேருமா. அப்பா அம்மா செய்கிற பாவ புண்ணியம் பிள்ளைகள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். இது ஏன் அப்பா பாவம் செய்தால், அம்மா பாவம் செய்தால் அதை ஏன் பிள்ளைகள் நாங்கள் ஏற்க வேண்டும் என்ற ஒரு வினா இந்த பிள்ளைகளிடத்திலே வரும். அப்பா அம்மா பாவம் செய்தால் அவர்களோடு போக வேண்டும், அவர்கள் செய்த பாவத்தை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களும் இருப்பார்கள். அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்துகள், அப்பா அம்மாவுடைய பேங்கில் இருக்கின்ற பணம், இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு நமக்குத்தான் வேண்டும் என்று நாம் உரிமை கோருகின்ற பொழுது அவர்கள் செய்த பாவங்களும் பிள்ளைகளுக்கு தானாக வந்து சேரும். எனவே இந்த அறம் செய்ய விரும்பு என்ற சிந்தனையை நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களுடைய குடும்ப வாழ்விலே குடும்ப பொறுப்புகளை தந்தை, தாய், பிள்ளைகள் என்ற நிலையிலே இருந்து அவற்றை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்றவர்களாக, ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். இருப்பினும் சில வேளைகளிலே நாங்கள் கூறுகின்ற ஒரு முறைப்பாடு என்னவென்றால், எல்லா வேலையையும் நான் தான் செய்ய வேண்டி இருக்கின்றது, எல்லா வேலைக்கும் நான் தான் பொறுப்பாக இருக்க வேண்டி இருக்கின்றது என்று சிலர் மனம் நொந்து கொள்வார்கள். இன்னும் சிலர் எல்லா வேலைகளையும் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடம் பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் பகிர்ந்து கொடுக்க விரும்ப மாட்டார்கள். இதற்கு பல அடிப்படை காரணங்கள் இருக்கலாம். திரு அவை தொடக்க காலத்திலே பவுல் உடைய தலைமத்துவத்தில் பல ஊர்களையும் நாடுகளையும் எல்லைகளையும் கடந்து பறந்து செல்லுகின்ற பொழுது, இந்த பவுல் அடிகளாருடைய ஒரு மிகவும் முக்கியமான பாராட்டுக்குரிய விடயம் என்னவென்றால், செல்லுகின்ற இடங்களிலே மூப்பர்களை, நல்ல மனிதர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், துன்பங்களிலே எப்படி அவர்கள் தொடர்ந்தும் விடாமுயற்சியோடு அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆற்றலும் அவர்களுக்கு பயிற்சியும் அளித்தார். இது ஒரு நல்ல அணுகுமுறை என்று நான் கருதுவேன். இவ்வாறு தான் எங்களுடைய குடும்ப சூழலிலே தந்தை, தாய், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்ற இந்த உறவு நிலையிலே ஒருவருக்கொருவர் துணை செய்கின்றவர்களாக பொறுப்புகளை பகிர்ந்து அளித்து எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியிலே குடும்ப பொறுப்புகளை அவர்கள் ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆறுதலும் திருப்தியும் இருக்கும். இதற்கு அடிப்படையாக நாங்கள் அணுக வேண்டிய எங்களுடைய அணுகுமுறை என்னவென்றால், நான் மட்டும் தான் செய்ய வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்பது மட்டுமல்ல, அதிலே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த விரும்புகின்றார்கள். அதனாலே இந்த அதிகார பகிர்வு, எல்லோரும் மற்றவர்கள் செய்வதிலே அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஊக்கமளித்து அதை பாராட்டி நன்றாக செய்தீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இன்னும் செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய ஒரு எண்ணம் எழும். இவ்வாறு குடும்ப வாழ்விலே இருக்கின்ற பொறுப்புகளை பகிர்ந்து அளிப்பதற்கும், அதன் வழியாக ஒருவர் மற்றவரை அங்கீகரிப்பதற்கும், அவர்களுக்கும் அந்த பயிற்சி அளிப்பதனூடாக அவர்களும் முதிர்ச்சி அடைவதற்கு வழி சமைத்து கொடுக்கவும் முடியும். அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்வில் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு எப்பொழுதுமே உதவி செய்கின்றவர்களாக, துணை நிற்கின்றவர்களாக, இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த குடும்ப பொறுப்புகளை எல்லோரும் செய்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.